மந்திரம் என்பதற்கு பல விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன. பொதுவாக மறைமொழிகளின் மூலம் மனிதர்கள் மட்டுமல்லாமல் விலங்குகள், பறவைகள், ஊர்வன, தாவரங்கள், மேலும் நஞ்சு பொருட்கள் கூட தமக்கு சாதகமாக இயக்கப்படலாம் என்பதே மந்திரத்தின் அடிப்படை கருத்தாக கருதப்படுகிறது. அதாவது இயற்கையின் சக்திகளை ஒலி மற்றும் எழுத்து வழியாக மனிதன் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முயன்ற அறிவியல் ஆன்மீக முயற்சியே மந்திரம். மந்திரங்கள் ஒலி வடிவிலும் எழுத்து வடிவிலும் எண் வடிவிலும் அமைந்திருக்கின்றன. ஒலி வடிவிலான மந்திரங்கள் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவை. மொழி தெரியாவிட்டாலும் அந்த ஒலியின் அதிர்வுகள் உயிர்களின் மனத்தையும் சூழலையும் மாற்றும் ஆற்றல் கொண்டதாக நம்பப்படுகிறது. அதனால்தான் மந்திர உச்சரிப்பு உலகமெங்கும் ஒரே மாதிரியான அமைப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழ் மந்திர மரபில் ந, ம, சி, ப, ய என்னும் 5 எழுத்துகள் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றன. இவை மந்திர எழுத்துகள் என அழைக்கப்படுகின்றன. இந்த எழுத்துகள் எண்ணுருவிலும் விளக்கப்படுகின்றன. அந்த 5 எழுத்துக்களுக்குரிய எண்களாக 9, 11, 4, 15, 12 என்பன கூறப்படுகின்றன. எழுத்தும் எண்ணும் ஒன்றோடொன்று இணைந்து செயல்படும்போது மந்திரத்தின் வலிமை பல மடங்கு அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. பண்டையோர் ஒரு அழகான உவமையைச் சொன்னார்கள். காட்டில் வாழும் யானைகளை அடக்க அங்குசம் பயன்படுவது போல 5 பூதங்களால் உருவான அனைத்து உயிர்களையும் அடக்கவும் ஒழுங்குபடுத்தவும் இந்த 5 எழுத்து மந்திரங்கள் அங்குசமாக செயல்படுகின்றன என்பதே அந்த கருத்து. பூமி, நீர், தீ, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களின் சமநிலையை மந்திரம் சீராக்கும் என்று சொல்லப்படுகிறது. மந்திரங்களின் நோக்கம் ஒரே மாதிரியானது அல்ல. சில மந்திரங்கள் துன்பங்களை நீக்குவதற்காகவும், சில மன வலிமையை பெருக்குவதற்காகவும், சில பாதுகாப்பிற்காகவும் பயன்படுகின்றன. மேலும் சில மந்திரங்கள் அழைத்தல், தடுத்தல், ஈர்த்தல், மயக்கம் ஏற்படுத்தல், பகையை விலக்கல், நட்பை உருவாக்கல் போன்ற பல்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை சித்தி மரபு அட்டகர்மம் என்று குறிப்பிடுகிறது. சித்தர் மரபில் பல வகையான சித்திகள் பேசப்படுகின்றன. உடலை மிகச்சிறியதாக மாற்றும் அனிமா, மிகப்பெரியதாக மாற்றும் மகிமா, எடை இல்லாதது போல் ஆகும் லகிமா, எடை அதிகரிக்கும் கரிமா போன்ற சக்திகள் ஆன்மீக சாதனையின் பயனாக வருவதாக கூறப்படுகிறது. அதோடு வேண்டிய இடத்தை அடையும் சக்தி, நினைத்ததை பெறும் ஆற்றல், வசியம், ஈஸ்வரம் போன்ற நிலைகளும் சித்திகளாக விளக்கப்படுகின்றன. நமசிவாய எனப்படும் 5 எழுத்து மந்திரம் ஒரு சிறப்பான வடிவமைப்பில் பயன்படுத்தப்படுகிறது. இதனை 25 கட்டங்களாக அமைத்து ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு எழுத்தோ அல்லது அதற்குரிய எண்ணோ இடம்பெறும் வகையில் அமைப்பார்கள். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அந்த எண்களை எந்த திசையில் கூட்டினாலும் ஒரே எண்ணாக வரும் அமைப்பு காணப்படுகிறது. இது மந்திரத்தில் உள்ள சமநிலையையும் ஒற்றுமையையும் குறிக்கிறது. தமிழ் எழுத்துக்களுக்கும் எண்களுக்கும் இடையே ஒரு ஆழமான தொடர்பு இருப்பதாக மந்திர மரபு சொல்கிறது. க முதல் ந வரை உள்ள எழுத்துக்களுக்கு குறிப்பிட்ட எண்கள் வழங்கப்பட்டு அவை மந்திரங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால்தான் எண்ணும் எழுத்தும் கண்ணென தரும் என்ற பழமொழி உருவானதாக கூறப்படுகிறது. எழுத்தும் எண்ணும் சேர்ந்தால் ஞானம் பிறக்கும் என்பதே அதன் பொருள். தமிழில் மந்திரங்கள் இல்லை என்ற கருத்தை மறுக்கும் வகையில் பல நூல்கள் தோன்றியுள்ளன. திருமந்திரம், சித்தர் பாடல்கள், மாந்திரிக காவியங்கள் போன்றவை தமிழில் மந்திர அறிவு ஆழமாக இருந்ததை எடுத்துக்காட்டுகின்றன. இந்நூல்கள் அனைத்தும் தமிழ் மொழி வெறும் பேச்சு மொழி அல்ல, ஆன்மீக சக்திகளை வெளிப்படுத்தும் ஒரு ஆற்றல் மொழி என்பதையும் உணர்த்துகின்றன.